ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் ஈஸி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா, படாலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலாறு ஆறு தான் நம்ம இன்றைக்கி போயிருக்கோம். ஸோ இந்த பாலாறு ஆறில் தண்ணி ரொம்ப வருது அப்படின்றதுனால சரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஃபேமிலியோடு இந்த வீக் போயிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் டேம் வந்து ஃபுல்லாக நிரம்பி வழியுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில் எல்லோரும் குளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா காற்று சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி போயிட்டு இது எப்படி நம்ம தண்ணியில் ஜாலியாக விளாண்டுட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ்லாம் கட்டி விட்ருக்காங்க, அது போகிற வழி எப்படி போய் பார்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம நடந்து போக போகிறோம். நல்லா கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது இந்த ஸ்டெப்ஸு, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும். காற்றும் வந்து கொஞ்சம் வேகமாக வீசுறதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடங்க. ஸோ இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த செடி, அந்த தண்ணியில் வளரும் இல்லையா அந்த செடி, ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செடி. ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டோம். ஸோ வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேறு மண் கல் எல்லாமே தான் இருக்குது. இதை கடந்து தான் நம்ம எல்லாத்தையுமே அங்கே போகணும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஸோ ஒரு இடத்துக்கு போகணுன்னா இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். நம்ம தண்ணி இருக்க இடத்துக்கு நம்ம இப்போ போகிறோம். ஸோ ஒரு 2 minutes to 5 minutes வாக்கில் நம்ம நடந்து போயிடலாம். ஸோ வந்துருச்சு தண்ணி. ஸோ தண்ணியை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லா குட்டீஸ்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க, உடனே இம்மீடியட்டாக ஜாலியாக இறங்கிட்டாங்க. ஸோ குதிச்சிட்டாங்க. தண்ணி நல்லா கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த லாஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே அவங்க போட்டிருக்காங்க. தண்ணி அந்த சினிமாலெலாம் காட்டுற மாதிரி அப்படியே நல்லா வழிஞ்சு ஊற்றுது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் நம்மளும். ஸோ தண்ணியில் இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா தண்ணி அங்கே வர வழியெலாம் பார்த்திங்கன்னா சேரும் சகதியமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் தண்ணி எவ்வளோது. நம்ம கீழே இருக்க அந்த மணல் இது எல்லாமே தெரியுது. முட்டி அளவு வரைக்கும் தண்ணி இருக்குது, நல்லா இருக்குது தண்ணி, நல்லா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ எல்லாமே ஜாலியாக குளிச்சிட்டோம். நல்லா குளிச்சுட்டு விளையாடலாம். இது நல்லா குளிச்சுட்டு விளையாண்டுட்டு வராங்க. ஸோ முடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம், டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா வெறும் நெற்பயிரெலாம் நிறைய போட்டிருந்தாங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பொன்னி ரகமாக, இது 6 மாதம் விளையக்கூடிய பயிராக இது. இது பார்த்திங்கன்னா நல்லா 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் நல்ல உயரம் வளருது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வர வழியே இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா நெல் விளைஞ்சிருக்கு, நல்லா விளைஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வழியில் தான் நம்ம நடந்து வரோம். நம்ம சிட்டி சைடில் இருக்கவங்களாம் நிறையா அந்தளவுக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதுமாதிரி ஒரு வீக்கெண்டில் ஒரு கிராமத்து சைடு போயிட்டு நம்ம பசங்களுக்கு இது எல்லாத்தையும் நம்ம காமிச்சோன்னா அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, என்னென்ன இருக்குது, எதில் இருந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடி, கத்திரிக்காய் செடி, மிளகா செடி, அது எல்லாமே பயிர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட்டில் தென்னை மரம், பனை மரம் எல்லாமே இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரு டைம் கிடச்சிதுன்னா கிராம சைடு போய்ட்டு நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம காமிச்சோன்னா அவங்களும் வந்து சாப்பாடோட அருமை என்னன்றதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீக் நாங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா ஜஸ்ட் படாலம் பக்கத்தில் இருக்கிற இந்த பாலாறு ஆற்றுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.